வேதத்திலே எடுத்து வாசிப்போம். கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை ஆண்டுடைய நாம மகிமைக்காக சத்தம் உயர்த்தி ஒருவர் வாசிக்க கேட்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நேற்று கேட்ட சத்தம் வல்லமையான சத்தம். ஆனால் இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் இன்னும் வேற ஒரு சத்தம் வானத்தில் உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, அது வேற ஜனங்களை பற்றி அந்த சத்தம் சொல்லவில்லை. உரிமை எடுக்கிறது. நேற்று அதிகாரம் எடுத்தது, இன்றைக்கு உரிமை எடுத்து சொல்லுகிறது. அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதையிலே அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. நாம் கேட்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு வெளியே வாருங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். நாம் இன்றைக்கு அநேக காரியங்களில் இருந்து ஒரு சில காரியத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறோம். இன்னும் சில காரியத்தில் இருந்து நாம் வெளியே வர முடியாமல் நாம் தடுமாறிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிறோம். பிரதர் சிஸ்டர், நல்லா சத்தியத்தை கேட்க வேண்டும். அநேக காரியத்திலே நாம் மாட்டியிருக்கிறோம். அநேக காரியத்திற்கு அடிமைகளாயிருக்கிறோம். அநேக காரியத்திலே நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், தேசவாசிகளாக இருந்தாலும், அநேக காரியத்தில் இருந்து நாம் உடனடியாக வரும்படிக்கு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஆமென். நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறைகூவல் விட்டு அழைக்கிறார். உடனடியாக நீங்கள் வெளியே வாருங்கள் என்று. அல்லேலூயா. இந்த ஏஜி சபையின் மூலமாக இந்த இடத்திலே நடத்தப்படுகிற இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் நிமித்தமாய் ஒருவர் நம்மை அழைக்கிறார். பாவத்தை விட்டு, தீமையை விட்டு, அசுத்தங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, உலக பிரகாரமான அருவருப்பான தீட்டான காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை அறைகூவல் விட்டு அவர் அழைக்கிறார். இந்த சத்தத்திற்கு ஒருவன் செவி கொடுப்பானானால், இந்த சத்தத்திற்கு ஒருவன் கீழ்ப்படிவானானால், இந்த சத்தத்திற்கு ஒருவன் அடங்குவானானால், அவனை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்நிய வல்லமையின் கட்டுகளை உடைத்து கர்த்தர் இந்த தேசத்திலே அநேகரை கர்த்தர் வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வெளியே வருகிற ஒரு தருணத்திலே நிற்கிறது. முழு உலகமும் சில வல்லமையில் இருந்து வெளியே வருகிற நேரம் இந்த நேரமாயிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சில காரியத்தில் இருந்து உடனடியாக நம்மளை கர்த்தர் வெளியே வர சொல்லுகிறார். நமக்கு விடுதலை அவசியம், நமக்கு சுகம் அவசியம், நமக்கு நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் அவசியம். ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கணவன் ஸ்தானத்தில், மனைவி ஸ்தானத்தில், தகப்பன் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு ராத்திரி சில காரியத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரும்படிக்கு நல்ல முடிவுகளை, நல்ல தீர்மானத்தை எடுத்துத்தான் நீங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பழைய ஏற்பாட்டிலே அநேக வல்லமையிலே ஜனங்கள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல நம்முடைய காலத்திலே இந்த புதிய ஏற்பாட்டிலேயும் அநேக வல்லமையிலே மக்கள் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களும் சில வல்லமையில் இருந்து வெளியே வரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் எச்சரித்தார்.
புதிய ஏற்பாட்டில் ஆமென் கிறிஸ்துவுக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமென் இந்த சமுதாயமும் சில பாவ வல்லமையிலிருந்து வெளியே வரும்படிக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை மாத்திரம் வெளியே வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஆமென் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை, ஒரு குறிப்பிட்ட இன மக்களை, ஒரு குறிப்பிட்ட மொழி மக்களை மாத்திரம் ஆண்டவர் அழைக்கவில்லை. முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நேற்று ராத்திரி நான் சொன்னது போல ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை, அவருடைய ஆவியை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறபடியினால் ஆமென் உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் இந்த அகில அண்டத்தில் இருக்கிற எல்லா மனிதருமே கர்த்தருடைய சாயலை பெற்ற மனிதர்கள். அல்லேலூயா. அதனாலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அவருடைய சாயலை ரூபத்தை பெற்ற மனிதன் இன்றைக்கு பலவிதமான வல்லமையிலே பிடிபட்டவனாய் ஆமென் ஸ்தோத்திரம் எழுத்தின்படி ஆவியின்படி அநேக வல்லமைகளை கட்டப்பட்டவனாய் இன்றைக்கு மனிதன் பிரிந்து கிடக்கிறான். மத அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இன அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். மொழி அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். கல்வி அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். பணம் பணம் ஆமென் ஐஸ்வர்யத்தின் ஆமென் பண அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். சபைகள் அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஸ்தாபன அடிப்படையிலே மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே வாழுகின்ற ஜனங்களை நோக்கித்தான் இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த வல்லமையில் இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஆமென், நீங்கள் வெளியே வாருங்கள் என்று. பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தம் கேட்காத மனுஷன் இந்த இடத்திற்கு வர முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்காத மனிதனால் ஜெபிக்க முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்காத மனிதனால் பாவத்தை விட முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்காத மனிதனால் மனம் திரும்ப முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்காத மனிதனால் இயேசுவை போல மூழ்கி தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஆனபடியினால் பாவத்தை விட்டு, தீமையை விட்டு, அசுத்தத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தினால் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் உடனடியாக நீங்கள் வெளியே வாருங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அப்ப இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே ஆமென் பலவிதமான சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது பூமியிலே கேட்கிற சத்தம் அல்ல, வானத்திலே கேட்கிற சத்தம். இது மனுஷனிடத்தில் இருந்து வருகிற சத்தம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வருகிற சத்தம். அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலத்திலே ஆமென் கடைசி புஸ்தகத்திலே ஆமென் வேத புஸ்தகத்தினுடைய 66 புஸ்தகத்தினுடைய கடைசி 66வது புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கால உலகத்தினுடைய அழிவை பற்றி, இயேசுவின் வருகை பற்றி, மனவாட்டியாக சபை எடுத்துக் கொள்வதை பற்றி கடைசி புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த கடைசி கால சத்தம், இது கடைசி சத்தம். நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். அசுத்தத்தை விட்டு வெளியே வா என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இந்த பெந்தகோஸ்தே மார்க்கம். விபச்சாரம் செய்யாதே, வேசித்தனம் செய்யாதே, அடுத்தவன் சொத்தை ஆட்டிய போடாதே, அடுத்தவனுக்கு விரோதமாய் குழி பறிக்காதே, நீதியை காத்துக்கொள், இரக்கம் உள்ளவனாக இரு, சாந்தம் உள்ளவனாக இரு, அமைதி உள்ளவனாக இரு, நல்ல ஒழுக்கம் உள்ளவனாய், நல்ல யோக்கியம் உள்ளவனாய் வாழ்க்கை வாழு என்று உலகத்துக்கு எடுத்து காண்பித்த ஒரே ஒரு மார்க்கம் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான்.
ஆனபடியால் இந்த கடைசி காலத்திலே தேசவாசிகளுக்கும் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த கூரைக்கு கீழே வந்திருக்கிற ஜனங்களுக்கும் வானத்தில் இருந்து இது மனுஷனிடத்திலிருந்து வந்த சத்தம் அல்ல, அது பூமியிலிருந்து வந்த சத்தம் அல்ல, வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. நீங்கள் அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமல் அதனால் வருகிற விளைவிலே நீ மாட்டிக்கொள்ளாமல் உடனடியாக நீ வெளியே வா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துக. வானத்திலே பலவிதமான சத்தங்கள், பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே, பல சூழ்நிலைகள் காலங்களின் மத்தியிலே வானத்திலே பலவிதமான சத்தங்கள் அன்றைக்கு உண்டாயிருக்கிறதை நான் பார்க்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தம்முடைய தேவன் மனிதனுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கதாக, காலங்களுக்கு தக்கதாக, சமயங்களுக்கு தக்கதாக வானத்திலே இருந்து சில சத்தங்களை ஆண்டவர் தொனிக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் மனுஷன் பாவத்தை விட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தகப்பனே, அருமையான தாயே, நீங்கள் உங்கள் தலையின் மேலே பாவத்தை சம்பாதித்து வைக்க கூடாது. உங்க வீட்டின் மேலே கவனிங்க, பாவத்தை சம்பாதித்து வைக்க கூடாது. எத்தனை தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தலையிலே சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தலையிலே சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், இந்த 2 நாள் ராத்திரி கூட்டத்திலே உங்கள் தலையிலே உங்கள் பெற்றோர், உங்கள் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த அந்த சாபத்தை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உடைத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் உடனடியாக பாவத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாய், கொஞ்சம் சீரியஸாய் இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தம், அவருடைய சத்தம், அவர் எவ்வளவுக்கு சத்தமிடுகிறார். வானத்தில் இருந்து அவர் விடுகிற சத்தம், என் ஜனங்கள் வெளியே வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த சத்தத்தை அவர் முழங்குவதற்கு என்னையா காரணம்? எப்படியாவது என் தம்முடைய ஜனங்களை தம் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தம்முடைய சபையை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஜனங்களை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று தேவன் அநேக முயற்சிகளை எடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களை தேவன் தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் அவன் பாவத்தை விட்டு அவன் வெளியே வர வேண்டுமானால் அவன் நித்திய நரகத்திலே அவன் போய் மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி அவனை கர்த்தர் வெளியே அழைக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்துக்களாய் இருந்தபோது ஆமென், மரண பாடல் ஒன்று இருக்கிறது. இந்துக்களுக்கென்று ஒரு மரண பாடல் இருக்கிறது. பண்டைய காலங்களில், பழைய காலங்களில் அந்த பாடலை பாடுவார்கள். சாவு வீட்டில் வெயில் வருவது எதற்கடா, மேகம் வருவதற்கடா, மேகம் வருவது எதற்கடா, மழை வருவதற்கடா, மழை வருவது எதற்கடா, பயிர் நிலங்கள் விளைவதற்கடா, பயிர் நிலங்கள் விளைவது எதற்கடா, மனுஷன் உயிர் வாழ்வதற்கடா, மனுஷன் உயிர் வாழ்வது எதற்கடா, மண்டையை போடுவதற்கடா, மண்டையை போடுவது எதற்கடா, தெரியாதடா. இதுதான் அந்த பாடல் வரிகளை இருக்கிற அர்த்தம். அவன் அந்த கவிஞன் அந்த பாடலை எப்படி முடிக்கிறான்? மண்டையை போடுவது எதற்கடா, சாவது எதற்கடா, அட தெரியாதடா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் நீ செத்ததற்கு அப்புறம் ஒரு நித்தியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். இந்த 2 இடத்திலே நீ நித்திய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் இந்த ஆமென் ராத்திரி வேளையிலே 2வது நாள் ஆண்டவர் இயேசு மத்திய வானத்தில் இருந்து ஒரு சத்தத்தை முழக்குகிறார். நீ அந்த பாவத்தை விட்டு உடனடியாக வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விட வேண்டியவைகளை விட வேண்டிய இடத்திலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஜனங்களை
தேவன் தம்பக்கமாய் திருப்பும்படிக்கு அவர்களுக்கு ஆசாரியரை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் மக்களை தேவன் தன்பக்கமாய் திரும்ப அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு மக்களை தேவன் தன்பக்கமாய் திரும்ப அவர்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆசாரியரை கொடுத்தார், அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ராஜாக்களை கொடுத்தார், அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், அதற்கும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனால் கடைசியாய் தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு அவர் ஒரு முடிவெடுத்தார். இவர்களை எல்லாம் நான் அனுப்பி ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி அவரே இந்த உலகத்திற்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ராஜாக்களை அனுப்பி பார்த்தார், அதிலே தோல்வி. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அதிலே தோல்வி. ஆசாரியனை கொடுத்தார், அதிலே தோல்வி. கடைசியை பார்த்தார், ஆமென் ஸ்தோத்திரம், இனி வேலை இல்லை, இனி காலம் செல்லாது என்று சொல்லி அந்த ராஜ்யத்தை விட்டு, அந்த பிதாவின் ஸ்தானத்தை, அந்த ஆமென் ஸ்தோத்திரம் செல்ல குமாரனாக அவருடைய அந்த இடத்தை விட்டு, அந்த நித்தியத்தை விட்டு, அந்த பரலோகத்தை விட்டு உன்னையும் என்னையும் அவர் பக்கமாய் திருப்பும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஏன் இயேசு மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் பக்கமாக நீங்கள் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் பக்கமாக அல்ல, பாவத்தின் பக்கமாக அல்ல, அசுத்தத்தின் பக்கமாக அல்ல. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு வெளியே வரும்படிக்கு அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரமாக. நாம் இன்றைக்கு வெளியே வரும்படிக்கு அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுவோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பெரிய பரிசுத்தவான், அந்த பரிசுத்தவானுடைய சாட்சியை நான் கேட்டேன். ஒரு தடவை அவருடைய சபையிலே ஊழியத்திற்காக சென்றிருந்த போது அந்த பாஸ்டர் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த 3 நாளைக்குள்ள உங்களுடைய சாட்சி எல்லாம் ஃபுல்லா சொல்லணும். அப்ப நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறது உங்களுடைய சாட்சிகள் அதிகமா சொல்லணும். ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், அவர் எப்படி இயேசுவின் பிள்ளையாய் மாறினார் என்று அவருடைய சாட்சியை ஆமென் அதற்கு முன்பதாக நான் கேட்டிருக்கிறேன். இப்பதான் அவரை நேர பார்க்கிறேன். என்னுடைய சாட்சியை விட அவருடைய சாட்சி ஆச்சரியமாக இருந்தது. பகல் கூட்டத்தை முடித்து மதியம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த போதகரை பார்த்து கேட்டேன், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க கும்பகோணத்துல அகரகாரத்துல ஒரு பக்தியான இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு ஆமென் 20க்கும் மேற்பட்ட சபைகளுக்கு போதகராய் இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? அவர் சொன்னார், நான் அகரகாரத்தை சேர்ந்தவன், நான் பக்தி வைராக்கியத்தோடு வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய அகரகார தெருவில் முத என்னுடைய மனைவி மார்க்கெட்டுக்கு போனா அங்கே ஒரு நோட்டீஸ் கொடுத்தார்கள். அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி தம்பக்கமாய் திரும்புகிறார் அதை என்னுடைய மனைவி படித்து ஆமென் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்ட்ட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மறைமுகமாய் யாருக்கும் தெரியாமல் சபைக்கு போனார். மறைமுகமாய் சபைக்கு போவா, கூட்டங்களை கலந்து கொள்ளுவா, யாருக்குமே தெரியாம சில மாசத்துக்கு அப்புறம் மறைமுகமாய் ஞானஸ்நானம் எடுத்து அவன் சபையிலே ஒரு விசுவாசியாய் சேர்க்கப்பட்டார். இது சில மாசத்துக்கு அப்புறம் அகரகார தெருவில் எங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரிந்தது. எல்லாரும் என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள். ஆனால் எனக்கு எல்லாரும் கேட்கும் போது வெக்கமாய் இருக்கிறது, அசிங்கமாய் இருக்கிறது. அவளை கண்டித்தேன். ஆனாலும் அவள் அதை மீறி அவள் சபைக்கு போனாள். அவன் அடித்து பார்த்தேன், என்னெல்லாமோ செய்து பார்த்தேன். அவள் இயேசுவை விடவில்லை, அவள் வேத புத்தகத்தை அவள் விடவில்லை. தொடர்ந்து அவள் சபைக்கு போனாள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் மறைமுகமாய் போனாள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் எல்லாருக்கும் தெரிந்த அளவு அவள் பகிரங்கமாய் சபைக்கு போனாள். ஆனால் ஒரு நாள் நான் அரசு துறையிலே பல ஆயிரம் எனக்கு சம்பளம், அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு அரசு அதிகாரி. ஒரு நாள் சனிக்கிழமை அரை நாள் என்னுடைய டியூட்டியை முடித்து நான் கார்ல வரும்போது டைவோர்ஸ் நோட்டீஸை எடுத்துக்கொண்டு சனிக்கிழமை வீட்டுக்கு வந்து அன்றைக்கு இரவு அந்த டைவோர்ஸ் நோட்டீஸை மனைவிடத்தில் காண்பித்து விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை
நீ சபைக்கு போறதா இருந்தால், சர்ச்சுக்கு போறதா இருந்தா இந்த டைவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. உனக்கு இயேசு வேணுமா, புருஷன் வேணுமா என்று சனிக்கிழமை இரவு நான் என் மனைவியிடத்தில் டைவோர்ஸ் நோட்டீஸை நீட்டி இந்த கேள்வியை எழுப்பினேன். ஆனால் அவள் ஒரு இளம் பெண்ணாய் இருக்கிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இயேசுவை விட முடியல, கணவனை விட முடியல. ஆனால் கணவன் இல்லாமல் அந்த இளம் வயதில் அந்த அகரகார தொழிலை வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆமை ஸ்தோத்திரம், அன்றைக்கு இரவு அவள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாள். என்னங்க, நீங்க எனக்கு வேணும். அவன் நீங்க இல்லாம வாழ முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நாளைக்கு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு மட்டும் நான் சபைக்கு போகிறேன். நாளைக்கு ஒரே சண்டை, அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போறேன். இனிமே உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். நாளைக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க என்று சொன்னார். ஆனால் அவருக்கு பயங்கர கோபம். நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்காம மறுபடியும் மீறி பேசுகிறாய். தயவு செஞ்சு பிளீஸ் நாளைக்கு மட்டும் என்னை அனுப்புங்க. அடுத்து அவர் கேட்ட கேள்வி, அப்படி என்ன நாளைக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய்? நாளைக்கு உன்னுடைய சபையில என்ன ஸ்பெஷல் அப்படி என்று கேட்ட போது அந்த புதிய விசுவாசி அப்பாவித்தனமான ஒரு பதிலை சொன்னார். நாளைக்கு சபையில எங்க பாஸ்டர் ஐயா இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் மாம்சத்தையும் தருகிறார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இதை கேட்ட போது அவர் படித்த அரசு அதிகாரி இல்லையா, அவர் அறிவுபூர்வமாய் சிந்தித்து அவளை பார்த்து கேள்வி கேட்டார். யாரை உங்கள் பாஸ்டர் ஏமாத்துகிறார்? நீ யாரை ஏமாத்துகிறாய்? அது எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை எப்படி நாளைக்கு உங்க பாஸ்டர் கொடுப்பார்? உண்மையான கேள்விதானே, ஆமாவா இல்லையா? என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் எப்படி நாளைக்கு உங்க பாஸ்டர் கொடுப்பார் என்று அவர் கேள்வி கேட்டார். உங்கள் கணவன் ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, அதுதானே இத்தனை வருஷம் சபைக்கு போற எனக்கு கிடைக்காத வெளிப்பாடு என் புருஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் பின்மாற்றமா போயிருப்பீங்க. ஆனால் அவள் என்ன தெரியுமா சொன்னாள்? அது எல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு எங்க ஐயா சபையில இயேசு ரத்தம் இயேசு மாம்சத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நாளைக்கு சபையில என்ன ஆராதனை? திருவிருந்த ஆராதனை. அடுத்து கணவன் சொன்னார், அப்படியானால் ஒரு கண்டிஷன், நாளைக்கு நீ சபைக்கு போகலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், உங்க பாஸ்டர் கொடுக்கிற இயேசு ரத்தத்தை நான் கண்ணால பார்க்கணும். அவர் கொடுக்கிற இயேசு மாம்சத்தை நான் கண்ணால பார்க்கணும். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த நிமிஷமே நானும் இயேசுவின் பக்கமாய் திரும்புகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். அவர் சொல்றார், இயேசு ரத்தத்தை மாம்சத்தை நான் பார்க்கணும். உங்களை பார்த்து உங்க கணவன் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? போயா லூசு, எங்க ஐயா கொடுப்பதோ ஜூஸ். அப்படி அதானே உண்மை. போயா லூசு, எங்க ஐயா சர்ச்சில் இயேசு ரத்தம் கொடுக்கல, என்ன கொடுக்கிறாரு? போயா லூசு, எங்க ஐயா கொடுப்பதோ ஜூஸ் இருப்பீங்க. ஆனால் அவளுடைய விசுவாசம், ஆமென், நீங்க சொல்லுகிறது போலவே எங்க பாஸ்டர் கொடுக்கிற இயேசு ரத்தத்தையும் மாம்சத்தையும் நாளைக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று காலையிலே சபைக்கு போனான். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை போதகர், அவர் ஆராதனைக்கு ஆயத்தமாகி வருகிறார். அன்றைக்கு திருவிருந்து. அந்த திருவிருந்துக்காக பைக்கில் வரும்போது கிருஷ்ணா பேக்கரிக்கு பைக்கை விடுகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிருஷ்ணா பேக்கரியில் போய் 6 ரூபாய் 50 காசுக்கு பவண்டோ கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குகிறார். அந்த 6 ரூபாய் 50 காசு தான் இயேசுவின் ரத்தம். 5 ரூபாய் 50 காசுக்கு அந்த பேக்கரியில ஒரு பண்ணு வாங்குகிறார். வந்தார், சபையிலே மேஜைகளை பிட்டு வைத்தார். அந்த பவண்டோ கூல்ட்ரிங்க்ஸை கப்புல ஊத்தினார். ஆராதனை எல்லாம் முடித்து எல்லா மக்களும் திருவிருந்துக்கு ஆயத்தமானார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கலாம், அந்த 6 ரூபாய் 50 பைசா அந்த பவண்டோ கூல்ட்ரிங்க்ஸ் இயேசுவின் ரத்தமாய் மாறுமா? கானா ஒரு கல்யாண வீட்டிலே அந்த பச்சை தண்ணியை எடுத்து ஊத்தி
அது பச்சை தண்ணி கையில எடுத்த போது பச்சை தண்ணி பார்மலா மெடிக்கல் மெராக்கள். அந்த பச்சை தண்ணி நாக்கில பட்ட போது திராட்சை ரசமாய் மாறுமானால் ஏன் உங்க பாஸ்டர் கொடுக்கிற திராட்சை ரசம் உன் நாக்கில பட்டா இயேசு ரத்தமாய் மாறாது? விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. எப்படியாவது பாவத்தில் இருக்கிற மக்களை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபை ஏன் போராடுகிறது? ஊழியக்காரர்கள் ஏன் போராடுகிறார்கள்? ஆமென். செகினா, ஆமென். ஏஜி சபை போதகர் பணம் இருப்பதினால் கன்வென்ஷனா? ஏன் வருஷம் வருஷம் இப்படிப்பட்ட கூட்டங்கள் பணத்தை, காலத்தை, நேரத்தை, சமயத்தை சரியாய் தூங்காம, சரியா சாப்பிடாம, பலவீனத்தோடு ஆமென் கண் விழித்து ஏனையா இத்தனை முயற்சிகள்? அவருடைய மனைவி பிள்ளைகள் எப்படி வாழலாம்? ஏன் இத்தனை இழப்புகள்? ஏன் இத்தனை முயற்சிகள்? ஏன் இத்தனை செலவுகள் என்றால் இந்த கூட்டத்தின் நிமித்தமாய் ஒரு மனுஷனாவது பாவத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவின் பக்கமாய் திரும்பணும், சிலுவை பக்கமாய் திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்புவதற்கு மனது இருந்தால் இன்றைக்கு ராத்திரி நீ திரும்பு. இல்லாவிட்டால் ஆமென் முடிவு பரிதாபமாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆராதனை முடிந்து பாஸ்டர் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்கிறார். மண்ணை 5 ரூபா 50 காசு மண்ணை பித்து அந்த சகோதரி கையில இயேசுவின் சரீரம், உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம் என்று பிச்சு கையில போட்டார். பிச்சு கையில போட்டார். அவ கையில இப்ப யாருடைய முகம் தெரிகிறது சொல்லுங்க? 3ஆம் வானத்துக்கு போய் இயேசுன்னு சொல்லாதீங்க. புருஷனுடைய முகம் தெரிகிறது. என்ன சொன்னார்? கொண்டு வா, நீ சாப்பிடாதே. அவள் சாப்பிடாமல் அதை இறுக்கி கையில வைத்துக் கொண்டார். அடுத்த வருஷத்திலே, 2வது வருஷத்திலே போதகர் வந்து ஒரு பாத்திரத்திலே அந்த ஜூஸை எடுத்து இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம் என்று அவள் வாயிலே ஒரு சொட்டை ஊத்தினார். ஆனால் அவள் அதை வாய்க்குள்ளே வைத்திருக்கிறாள், குடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவன் சொல்லியிருக்கிறான் அங்க போய் அவன் மூஞ்சில துப்பணும். அதனால் அவள் குடிக்கவில்லை, அதை வாயில வைத்திருக்கிறார். திருவிருந்து ஆராதனை முடிந்து எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க என்று சொன்னார்கள். அல்லேலூயா என்று சொல்லும் போது புடுக்கன் ஆமென் அந்த வாயில இருந்த ஜூஸ் டபக்குன்னு உள்ள போயிருச்சு. இவளுக்கு பயம். ஐயோ, இயேசுவின் இரத்தத்தை குடித்து விட்டோம், அவர் மாம்சம் தான் கையில் இருக்கு, ஆனாலும் பரவாயில்லை, இதை கொண்டு போய் என் கணவனுக்கு காட்டுவோம் என்கிற விசுவாசத்தோடு அதை கையில் நடந்த சம்பவம். அதை இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். அதை கையிலே அவள் இறுக்கி பிடித்துக் கொண்டு பயத்தோடு அவள் விசுவாசத்தோடு அவள் வீட்டுக்கு போகிறார். கணவன் வெயிட் பண்ணினார். கதவை திறந்தார். வாசலே மனைவி நிற்கிறார். வா, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு வந்தாயா? இயேசுவின் மாம்சத்தை கொண்டு வந்தாயா? அவள் வாய் திறக்கவில்லை, அமைதியா நிற்கிறார். கிட்டே வந்து அந்த கையை பிடித்து முறுக்கி அந்த கையை திறந்து பார்த்தா ஆமென் ஸ்தோத்திரம் 25 கிராம் சைஸ்ல ஆமென் இரத்தத்திலே அப்படியே சிகப்பு கலர்ல ஒரு கரித்துண்டு அவள் உள்ள கையிலே துடித்துக் கொண்டு சுட சுட இருந்தது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா, விளையாட்டல்ல, இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த இடத்தில் அவர் வந்திருக்கிறார். விசுவாசம் இருந்தால் கை தட்டி கர்த்தரை துதி. இல்லைன்னா கையை சும்மா வச்சு வந்த மாதிரியே போ. இன்றைக்கு ராத்திரி நீ வந்த மாதிரி போக கூடாது. பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் மன்னிக்கப்பட்டவளாய் போக வேண்டும். கழுவப்பட்டவர்களாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும். ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படுவதற்கு தீர்மானம் எடுத்தவர்களாய் போக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி ஆமென் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதை பார்த்தா இவளுக்கு ஆச்சரியம். கை அப்படியே கொல கொலன்னு இருக்கு, இரத்தக்கரை. இவள் பார்க்கிறாள், பாஸ்டர் பண்ணதானே பிச்சு போட்டாரு, எப்படி இது கரியா வந்துச்சு? ஆனால் கணவன் பார்த்தான். அவன் அப்பையும் நம்பல. அந்த கரி துண்டை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டு லேபுக்கு போறான். லேப்ல போய் அந்த கரியை டெஸ்ட் பண்ணுகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த கரியை கொடுத்து அந்த ரிசல்ட் வரும் வரைக்கும் வெளியில வெயிட் பண்ணுகிறான். ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்ல முதலாவது கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? நீங்கள் கொண்டு வந்த கரி
ஒரு மிருகத்தினுடைய கறி அல்ல, ஒரு புருஷனுடைய கரித்துண்டு. அல்லேலூயா. அடுத்து அந்த ரிப்போர்ட்டில் இருந்த இரண்டாவது அதிர்ச்சிகரமான சம்பவம், இந்த புருஷன் 30 வயதிலிருந்து 33.5 வயதுக்குட்பட்ட ஒரு ஆணுடைய உடலில் உள்ள கரித்துண்டு. அடுத்த அதிர்ச்சி அந்த ரிப்போர்ட்டில் இருந்தது, இந்த கரி அந்த ஆணினுடைய உடம்பில் இருந்து வெட்டி எடுக்கல, சொல்லுங்க, பிச்சு எடுத்தார்கள். போதகர் திருவிருந்தில் அப்பத்தை வெட்டி கொடுத்தாரா? சொல்லுங்க, பிச்சு கொடுத்தாரா? இந்த கரித்துண்டு பிச்சு எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கடைசி ரிப்போர்ட், கடைசி செய்தி அவனுடைய இருதயத்தை அசைத்தது. இந்த கரித்துண்டு அந்த புருஷனுடைய உடம்பில் இருந்து பிச்சு எடுக்கப்பட்டு 2 மணி நேரம் 45 நிமிஷம் அவள் கிட்ட அந்த போதகர் போய், உனக்காக பிக்கப்படுகிற சரீரம் என்று மண்ணை பிச்சு அவள் கையில போட்டு ஆராதனை முடித்து அவள் வீட்டுக்கு வந்து லேபுக்கு போய் காத்திருந்து அந்த ரிசல்ட் வந்த நேரம் கரெக்டா 2 மணி நேரம் 45 நிமிஷம் அந்த இடத்திலே சத்தையை பிச்சான். சோபாவில் விழுந்து கத்துனா, காரை எடுத்தா, வீட்டுக்கு போனா, மனைவியை இறுக்கி கட்டிப்பிடித்தா. ஆமென். அம்மா, நீ கும்பிடுகிற இயேசு அவர் உயிருள்ள தெய்வம், அவர் உண்மையான தெய்வம், அவர் சிலுவையில் மரித்த தெய்வம், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று குடும்பமாய் இயேசுவின் பக்கமாய் அவர்கள் திரும்பினார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அற்புதத்துக்காக நீ இயேசுவின் பக்கம் திரும்பாத, அடையாளத்திற்காய் இயேசுவின் பக்கம் திரும்பாத. இயேசு கிட்ட வந்தா நான் அப்படி பிரசங்கிக்க மாட்டேன். இயேசு கிட்ட வந்தா நோய் போகும், பேய் போகும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், காரு வாக்குவ, பங்களா கட்டுவ, வெளிநாடு போவ, சம்பாதிப்ப, ஆமென், நல்ல பொண்ணு வருவா, நல்ல மாப்பிள்ளை வரும், இப்படி ஆமென் பொய்யாய் பேச நிறைய பேர் உண்டு. ஆனா நான் சொல்றேன், நீ இயேசுவின் பக்கம் திரும்பினால் உன் தலைமையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ இயேசுவின் பக்கம் திரும்பினால் நீ சம்பாதித்த அத்தனை அக்கிரமத்தையும் அவர் ஒரே செகண்ட்ல அவன் மண்ணை தோண்டி புதைப்பார். நீ இயேசுவின் பக்கம் திரும்பினால் நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். நீ இயேசுவின் பக்கம் திரும்பினால் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பாய். நீ இயேசுவின் பக்கம் திரும்பினால் ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயரை கர்த்தர் எழுதுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இன்றைக்கு நாம் வெளியே வரும்படிக்கு அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் வெளியே வரும்படிக்கு அவருடைய மாம்சத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் வெளியே வரும்படிக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை, மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வெளியே வரும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மிஷனரிகளை, நல்ல தீர்க்கதரிசிகளை, தேசத்திலே நல்ல அப்போஸ்தலர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கடைசி கால வானத்தில் இருந்து கேட்கிற சத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆமென் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே 3 சத்தியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அந்த ஒரே வசனத்திலே 3 சத்தியத்தை காண்பிக்கிறேன். முதலாவது, என் ஜனங்களே அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். இது முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியம், அவளுக்கு நேரிடுகிற வாதையிலே அகப்படாதீர்கள். மூன்றாவது சத்தியம், நீங்கள் வெளியே வாருங்கள். இதுதான் பெந்தகோஸ்தே உபதேசம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பரத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு அறைகூவல் விட்டு அழைக்கிறார். இந்த வசனத்திலே ஒரு காரணத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்திலே ஒரு நபரை பற்றி சொல்லுகிறார். இந்த வசனத்திலே அந்த நபரை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவங்களுக்கு உடன்படாதீர்கள், வெளியே வா. 3 சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார்.
அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்திலே அவள் என்று சொல்லப்படுகிறது. அவள் யார்? ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி இந்த சட்டம் வருகிறது. அந்த பெண் யார்? அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து என்னுடைய நேற்று விட்ட சாட்சியை நான் தொடர விரும்புகிறேன். யார் அந்த பெண்? அதே வெளிப்படுத்தின விசேஷம், அதே 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் ஆண்டவர் நாம மகிமைக்காய் வாசிக்க கேட்போம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். வேசித்தனத்தின் மதுவினுடைய உக்கிரகத்தை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய பூமியில இருக்கிற பிசினஸ்மேன், தொழிலதிபர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். அப்ப கவனிங்க, அவள் என்று சொல்லப்படுகிற அந்த பெண் ஸ்தோத்திரம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறாள் என்றால் பாபிலோனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். பாபிலோன் என்பது விழுந்து போனவரின் நிலைமை. இன்றைக்கு விழுந்து போன நிலைமையில் இருந்து இயேசுவின் நாமத்தில் சபையை வெளியே வா. பாபிலோன் என்பது பேய்களுடைய குடியிருப்பு. நல்லா கவனிக்கணும். உங்க வீடு இயேசுவின் குடியிருப்பா அல்ல பேய்களுடைய குடியிருப்பா? ஆமென். பேய்களோடு மனுஷன் வாழ முடியாது. ஆமென். பேய்களோடு பேய்கள் தான் வாழ்க்கை நடத்தும். ஆமென். உங்க வீடு, உங்க வாழ்க்கை பேய்களுடைய குடியிருப்பா? பிசாசினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீங்கள் குடியிருக்க கூடாது என்று கடைசி புஸ்தகத்திலே ஒரு சபையை பற்றி தேவன் பேசி இருக்கிறார். கையமையத்தில் அல்ல சொல்ல, உங்க வீடு ஆண்டவர் இயேசுவின் குடியிருப்பாய் இருக்கணும். பேய்களுடைய குடியிருப்பாய் இருக்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள சாராய பாட்டில் வரவே கூடாது. உங்க வீட்டுக்குள்ள பேசித்தன ஆவிகள் உள்ள நுழைய கூடாது. பாலியல் பாவங்கள், அசுத்த காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. கிறிஸ்தவனுடைய வீட்டுக்குள்ளே, பைபிள் தூக்குறவன் வீட்டுக்குள்ளே, ஞானஸ்நானம் எடுத்தனுடைய வீடு சினிமா கோட்டாய் குடியிருப்பு. அநேக வீட்டில் சினிமா, அநேக வீட்டில் டிவி பெட்டி, சீரியல். இயேசுவின் நாமத்தில் சொல்ற ஒரிஜினல் ஒரிஜினல் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வீட்டில் டிவி பெட்டி இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அநேக வீட்டில் ஆமே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அறிவறுப்பினால் அநேக வீடு பேய்களுடைய குடியிருப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை வீட்டில் யாரோ ஒருத்தனுடைய சினிமா, சீரியல், யாரோ ஒருத்தனுடைய குடும்ப ஸ்டோரிய அட வெக்கம் இல்ல, மானம் கட்ட என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பெத்த பிள்ளைய பக்கத்தில் வச்சிட்டு தகப்பன்மார் யோக்கியத்தை இழந்து நிற்கிறான். தாய்மார் யோக்கியத்தை இழந்தார்கள். ஐயா, நீ பெத்து வளர்த்த உன் வாலிப பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு, உன் வாலிப மகனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, மருமகனை பேர பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு உனக்கு அருவருப்பா இல்ல? எவனோ ஒருத்தனுடைய அரகுர உடுப்ப போட்டு அவன் டிவியில ஆடுறான், நீ வாய பொளந்து ஆளு பாக்குற. அநேக வீடு பேய்களுடைய குடியிருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சரியான அபிஷேகம் இருந்தால்தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆமென். அபிஷேகம் இல்லைன்னா உன் வீட்டில் அந்த பெட்டி இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அது எப்படி பாஸ்டர் இப்படி சொல்லலாம்? வீட்டில் டிவி பெட்டி இருக்க கூடாது, அதுல எத்தனை நல்ல விஷயம் இருக்கு. என் காதுக்கு செய்தி வந்தது, நேரா அந்த ஆளை பிடிச்சேன்.
சொல்லு. ஆமென். ஆமா பாஸ்டர், டிவில நிறைய நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை காட்டுறா, ஒரு நல்ல விஷயத்தை காட்டு. ஆமென். வா, உன் வீட்டில் இருக்குல்ல, ஆன் பண்ணு டிவிய, சொல்லு நல்ல விஷயம் என்ன? நாட்டு நடப்புகள். அட லூசு, நாட்டு நடப்பு. ஒரு சம்பவம் நடந்தாதான் நாட்டு நடப்பு மீடியாவுக்கு வரும். ஆனால் என்ன நடக்க போகுதோ, என்ன சம்பவிக்க போகுதோ, ஆண்டவர் இயேசு அதை நம்ம கையிலேயே அச்சடிச்சு எழுதி கொடுத்துட்டார். அல்லேலூயா. கடைசி காலத்திலே பாவம் பெருகும், விபச்சாரம் பெருகும், வேசித்தனம் பெருகும், அருவருப்பு பெருகும், லஞ்ச ஊழல் பெருகும், அநியாயம் அக்கிரமம் காட்டி கொடுக்குது, பழி வாங்குவது பெருகும். அப்ப மகனை கொல்லுவான், மகன் அப்பனை கொல்லுவான், மனைவி புருஷனை கொல்லுவான். ஆமென். மனைவி ஆள வச்சு புருஷனை போட்டு தள்ளுவா, புருஷன் ஆள வச்சு மனைவியை போட்டு தள்ளுவா. ஐயா, இது எல்லாம் என் பெருமான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டார். இல்ல பாஸ்டர், எங்க வீட்டில் டிவி இருக்கணும், ரைட், அதுல நிறைய செய்தி பார்க்கணும். வா உட்காரு, நீ உட்காரு, நானும் உட்காரு. ஒரு நியூஸ் போட சொன்னேன், கரெக்டா ஒரு 11 மணி இருக்கும். ஒரு நியூஸ் ரிமோட் எடுத்து புதிய தலைமுறை நியூஸ் டிவியில போட்டார். உடனே அந்த நியூஸ்ல பார்த்தா, அன்னைக்கு அவர் போட்ட போது ஒரு சீரியஸான ஒரு நியூஸ் வருது. மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி வந்த ஆமினி பேருந்து விழுப்புரத்துக்கு பக்கத்தில் லாரியிலே மோதி 2 பேர் உயிரிழந்தார்கள், 8 பேர் கவலைக்கிடம், இன்னும் 14 பேர் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். சீரியஸா அப்ப சொல்றார், பாத்தீங்களா நேற்று நடந்த சம்பவம் சீட்டு. அவன் சீரியஸா, இத்தனை பேர் செத்தா, இத்தனை பேர் போராடுறான் என்று சீரியஸா சொல்லிட்டு அடுத்து என்ன தெரியுமா சொன்னான்? சற்று விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் செய்திகள் தொடரும் என்று சொல்லி அடுத்து போட்டாம் பாருங்க. இம்மாந்துண்டு, ஆமீன், ஒரு அரை காமீட்டர் கர்ச்சிப்பு துணியை ஒருத்தி கட்டிக்கிட்டு ஹமாம் சோப்புக்கு வந்து நிற்கிறா. வாங்கி விட்டீர்களா ஹமாம் சோப்? என்ன காமீட்டர் துணியை உடம்புல கட்டிட்டு அவர் மாம்சத்தை வெளியே காட்டிக்கிட்டு ஹமாம் சோப்பு வாங்கிட்டு இவன் பார்க்கிறான். அவன் மனைவி பிள்ளைய அப்ப கேட்டேன், இதான் உனக்கு நல்ல விஷயமா? எவ்வளோ ஒருத்தி சோப்புக்கு வந்து ஆமீன் ஒரு ஒட்டு துணியை கட்டிட்டு விளம்பரம் பண்றா. இது கிறிஸ்தவன் பெந்தகோஸ்தேக்காரன் வீட்டில் இதுதான் உனக்கு. நம்முடைய வீடு பேய்களுடைய குடியிருப்பா இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. கையை சொல்ல, சர்ச்சுக்கு போகிற, பைபிள் படிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற ஒருத்தருடைய வீட்டில், உங்கள் வீட்டில் டிவி இருப்பது தப்பல்ல. ஆனால் அந்த டிவியில சினிமா சீரியல் ஓடுமானால் இயேசுவின் நாமத்திலே உங்கள் வீட்டு டிவியில இடி விழுவதாக. ஒருவேளை உங்கள் வீட்டு டிவி சினிமா சீரியல் ஓடி விழுந்த இடிக்கு தப்பினால் இன்றைக்கு ராத்திரிய டிவிக்கு வர வேண்டிய 240 வோல்டேஜ் 550 மாறி பிக்சர் டீப்பெல்லாம் வெடித்து சிதறுவதாக. கர்த்தர் சொல்றார், பாவத்தை விட்டு வெளியே வா. பேய்களுடைய வீடு அல்ல. தவறான SMS, தவறான வீடியோ, தவறான தொடர்புகள், ஆமென், தவறான தகவல்கள், இயேசுவின் நாமத்தில் வாலிப தம்பிடே, வாலிப தங்கச்சி, உடனடியாக வெளியே வா என்று ஆண்டவர் இயேசு உன் மேல அக்கறை உள்ளவராய் இன்றைக்கு அறைகூவல் விடுகிறார். கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாபிலோன் விசுவாசிகள், நம்ம வீட்டுக்குள்ள பாபிலோன் விழுந்து போன நிலைமையை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோன் என்றால் பேய்களுடைய குடியிருப்பு. அதை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே வாருங்கள். பாபிலோன் என்றால் அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. அதிலிருந்து வெளியே வாருங்கள். பாபிலோன் என்றால் அருவருப்பின் கூடு. அதை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோன் என்றால் வேசித்தன பட்டணம். அதை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோன் என்றால் மதுபானத்தின் பாத்திரம். அதை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோன் என்றால் ஆமென், மதிப்புள்ளவனை கீழே தள்ளுகிற வல்லமை. இயேசுவின் நாமத்தினால் எந்த பாவம் உன்னை தள்ளி இருக்கோ அதை விட்டு இன்றைக்கு ராத்திரி வெளியே வா. கையை உயர்த்தி சொல்லுங்க. பாஸ்டர், எங்க விடுதலைக்காக பேச மாட்டீர்களா? இதுதான் உன் விடுதலைக்கான அஸ்திபாரம்.
பாஸ்டர் எங்க அற்புதத்துக்காக பேச மாட்டீங்களா? இதுதான் அற்புதத்துக்கான அஸ்திவாரம். பாஸ்டர் எங்க ஆசீர்வாதத்துக்காக பேச மாட்டீங்களா? ஓ ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை உபதேசமே வெளியே வா. சும்மா மேடையில் மைக்கை பிடிச்சிட்டு டிவிக்கு முன்னால, கேமராவுக்கு முன்னால, லைவுக்கு முன்னால அழுதுகிட்டு, நடிச்சுக்கிட்டு, ஜோக் அடிச்சுக்கிட்டு, பல்ல காட்டிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு, பொய்யான வாக்கு தத்தத்தை 500 வாக்கு தத்தத்தை மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே மேடையில், மைக்கில், கேமரா, லைவ்ல அடிச்சு விட்டுக்கிட்டு, இப்படிப்பட்ட வஞ்சகர்களும் ஜனங்களை ஏமாத்துங்கிற ஆமென். இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் ஆண்டவர் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இது பூமியிலிருந்து வந்த சத்தம்னா நான் இவ்வளவு தூரம் வைராக்கியமா பேச மாட்டேன். இது வானத்திலிருந்து வந்த சத்தம். இது மனிதனிடத்தில் வந்த சத்தம்னா நான் இந்த அளவு தூரம் எஃபெக்ட் போட மாட்டேன். இது வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து வந்த சத்தம். இலங்கை தேசத்தில், யாழ்ப்பாண மாவட்டத்தில், ஆமென், பிராமண குடும்பத்தில் கட்டப்பட்டு கிடந்த இந்த 14 பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. நேத்து எங்க விட்டேன்? பெசங்கள் இந்த சாப்பாடு ரெடியா இருக்கு. எப்படி கர்த்தர் இந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார்? ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து இந்த சாட்சியை கேள் பிரதர். வெளியில போயிட்டு ஒன்னும் பெரிய நீ அப்பாட்டக்கரா மாற மாட்டேன். அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம் இந்த சத்தியத்தை கேட்டுப்பார், இந்த சாட்சியை கேட்டுப்பார். பெசங்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சில மணி நேரத்துக்கு அப்புறம் 14 பேர் சாக போறோம். அந்த சாப்பாடை சாப்பிட ஆமென் ஆயத்தமாக இருக்கும் போது முதல் இந்த பிராமணன் குடும்பத்தை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசு உள்ள வர்றார்னா உள்ளதை வெளியே கொண்டு போறார். அல்லேலூயா. இந்த மைதானத்துக்குள்ளே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னா இங்க உள்ள இருக்கிற தீய வல்லமைகளை இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் வெளியே கொண்டு போகணும். இந்த இடத்தில் இருந்து சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், லைவ்ல சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ராத்திரி உன் கண்ணுக்கு புலப்படாத ஒருத்தர் உனக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து அங்க இருக்கிற அசுத்தத்தை, தீட்டை, அக்கிரமத்தை, பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியே எடுப்பாராக. இயேசு முதல் இந்த தர்மகத்தா குடும்பத்தை தேடி இயேசு வருகிறார். நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் இயேசு வருகிறார்? ஆமென். வெள்ளை ஜிப்பா போட்டிருந்தாரா, அங்கி போட்டிருந்தாரா, தலைமுடி வளர்த்திருந்தாரா, ரோஸ் கலர் முகத்தோடு, கலங்கிய கண்களோடு, அங்கியோடு வாராரோ, லுங்கியோடு வாராரோ, கட்டாயம் உன்னை பார்க்க கம்போடு வருவார். நம்ம பார்க்கிற இயேசு அங்கி போட்டவராய், லுங்கி கட்டினவராய், முடி வளர்த்தவராய், தாடி வளர்த்தவராய் இல்ல. ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார். கையவைய தலைய சொல்லுங்க. எப்படி ஒரு முஸ்லிம் சகோதரி மூலமாய் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாரோ, இந்த கன்வென்ஷன் நிமித்தமாய் உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த முஸ்லிம் சகோதரி எங்களுக்கு இயேசுவை கொண்டு வருகிறார். அவள் கையிலே பைபிள் இல்லை, அவளுக்கு ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்நானம் இல்லை, அபிஷேகம் இல்லை, கிருபை இல்லை, வரங்கள் இல்லை, தாளந்து இல்லை, ஆவியில் நிரம்பி அவள் சேரை உடைக்கவில்லை, பாயை கிழிக்கவில்லை, அவளுக்கு என்று சபை இல்லை, அவளை நடத்த போதகர் இல்லை. ஆனால் இயேசுவை அறியாத ஒரு முஸ்லிம் சகோதரி இந்த தர்மகத்தா வீட்டுக்கு இயேசுவை கொண்டு வருகிறார். எங்க அம்மாவுக்கு தெரிந்த சகோதரி, பக்கத்து ஊர்ல உள்ளவங்க, அக்கா நமசிவாய மன்னனை காப்பாற்ற எத்தனையோ கோயில், குளம், மருத்துவமனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போடுகிறேன், நமசிவாய மன்னனை காப்பாற்ற முடியல. அக்கா நான் ஒரு இடத்துக்கு சொல்லுகிறேன், அந்த இடத்துக்கு போனா நமசிவாய மன்னன் சுகமாவார். அல்லேலூயா. பெசங்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட போற கடைசி நேரத்திலே வீட்டுக்கு நற்செய்தி வருகிறது, நல்ல செய்தி வருகிறது. அம்மாவுக்கு இருதயத்தில் ஒரு மாற்றம். கடைசி நேரம் நல்ல செய்தி வருது. டேய், யாரு சோத்துல கை வைக்காத, சோத்துல விஷம் இருக்கு, செத்துருவ.
அடி ஆத்தா, கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் கொல்ல பாத்திய மகாராஜ். உடனே சாப்பாட்டை தட்டி அந்த முஸ்லிம் சகோதரி சொன்ன அந்த நற்செய்திக்கு அம்மா காது கொடுத்தா. அக்கா, நான் முஸ்லிம், என் கணவன் முஸ்லிம். நேற்று நாங்க கார்ல கடைக்கு போனோம். பெரிய கிரவுண்ட், சிட்டியில பெரிய மைதானம், பல ஆயிரக்கணக்கான மக்கள். நாங்க கார்ல போகும்போது எங்க கார்ல ஸ்பீக்கர் சத்தம், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 4 நாட்கள் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ கூட்டம். அக்கா, முதல் நாள் கூட்டம் நாங்க கார்ல போகும்போது அந்த மேடையை பார்த்தோம், அந்த மைதானத்தை பார்த்தோம். அழகா இருந்தது. முதல் நாளை மைதானத்தில் லட்ச மக்கள் உள்ள போக முடியாது. முதல் நாள் ஓவர்லோடு, கிரவுண்ட் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. நான் கார்ல போய் கொண்டு என் கணவனை பார்த்து சொன்னேன், என்னங்க நம்ம மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய கிறிஸ்தவ கூட்டம், பெரிய மாநாடு இதுவரைக்கும் நடந்தது இல்லை. ஆனால் இவ்வளவு மக்கள் முதல் நாள் கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா அந்த மைதானத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்கு. என்னங்க, நாளைக்கு கடைக்கு போவோம், இன்னைக்கு காரை மைதானத்துக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி, அக்கா நாங்கள் முதல் நாள் கூட்டத்தை அட்டெண்ட் பண்ண போனோம். ஆனா உள்ள போக இடம் இல்லை. ரோட்டு ஓரத்தில் காரை நிறுத்தி கார் கண்ணாடியை இறக்கி அந்த கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணினோம். அந்த மேடை இவ்வளோ தூரத்தில் இருக்கு. அந்த போதகர் சின்ன உருவமாய் தெரிகிறார். ஆனா அங்க ஸ்கிரீன் வைத்திருக்கிறார்கள். அந்த ஸ்டேஜ் எத்தனையோ நூற்றுக்கணக்கான அடி நீளம். 200 பாஸ்டர்ஸ் கீழே உட்கார்ந்து இருக்காங்க. மேல ஒரு ஸ்டேஜ், ஆராதனை குழுவினர்கள், இசை வாத்திய மேல, பரிசுத்தவான்கள் கீழே. ஆனால் அங்கங்க திரை, அங்கங்க ஸ்கிரீன் வைத்தாங்க. அக்கா, ரோட்டு ஓரத்தில் கார்ல உட்கார்ந்து கொண்டு அந்த ஸ்கிரீன்ல அந்த கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணினோம். அந்த போதகர் பிரசங்கித்து தேசத்திலே வல்லமையாய் ஊழியத்தை செய்த கொழும்பு பட்டணத்திலே பாஸ்டர் ராஜேந்திரனை கொண்டு கர்த்தர் நாடுகளை அசைத்தார். அந்த மனுஷனுடைய கடைசி கூட்டம் சென்னை மெரினா கடற்கரை, மெரினா பீச்சில் அந்த கூட்டத்தை நடத்தும் போது சென்னை மாநகரமே அசைந்தது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கையமையத்தில் சொல்லுங்க. கவனமாய் சத்தியத்தை கேளுங்கள், கவனமாய் சாட்சியை கேளுங்கள். அக்கா, அவர் பிரசங்க முடித்து ஜெபிக்க ஆரம்பித்த போது நடக்க முடியாத முடவர்கள் தங்கள் வீல் சேரை மேலே தூக்கி கொண்டு மைதானத்துக்கு வெளியே அந்த வீல் சேரை வீசிவிட்டு மேடையிலே வந்து இயேசு ஜீவிக்கிறார் என்று முடவர்கள் சாட்சி சொன்னார்கள். என் கண்ணால பார்த்தேன், அந்த ஸ்கிரீன்ல பார்த்தேன். ஊமை பேசுறான், செவிடன் கேட்கிறான், பிசாசுகள் அலறி அந்த இடத்தை விட்டு ஓடுகிறது. அநேக அற்புதம் நடந்தது. அக்கா, நான் முஸ்லீம், ஆனாலும் எனக்கு ஒரு கேள்வி, இந்த இயேசு உண்மையான தெய்வமா இருந்தா ஆமென் ஆமென் இத்தனை அற்புதங்களை இந்த இயேசு செய்வார். ஆனால் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற 8 கோயில் தர்மகத்தா நிர்வாணத்திலே மந்திரவாதத்திலே தாக்கப்பட்டு ரூமிலே கட்டி போடப்பட்டிருக்கிற நமசிவாயத்தின் அண்ணனுடைய பைத்தியத்தை ஏன் இயேசு சுகமாக்க மாட்டார்? அக்கா, இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம். அக்கா, தயவு செய்து உன் புருஷனை அந்த மைதானத்துக்கு கொண்டு போ, இயேசு சுகமாக்குவார். வெளியே வா, வெளியே வா, வெளியே வாக்கா. உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வெளியே வா, இயேசு குணமாக்குவார். ஸ்தோத்திரம். வானத்திலே கேட்ட சத்தம் என்ன? வெளியே வாருங்கள். வேணராசா, வேணராசா விட்டு, உனக்குன்னு கடவுள் ஒரு மனைவியை தந்திருக்கிற, விட்டு. வேணா ராசாத்தி, உனக்கு கர்த்தர் நல்ல கணவனை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளையை தந்த, விட்டு அந்த பாவத்தை. வெளியே வந்து இன்னைக்கு ராத்திரியே முடிவிடு. பிள்ளைகளே, அம்மா அப்பாவை ஏமாத்தாதீங்க. ஆமென். அம்மா பெற்றவங்களை ஏமாத்தாதீங்க, சபையை ஏமாத்தாதீங்க, பைபிளை ஏமாத்தாதீங்க, உங்களை நடத்துங்கிற ஊழியர்களை ஏமாத்தாதீங்க. இன்னைக்கு ராத்திரி வெளியே வந்துருங்க. இன்றைக்கு இரவு நீ வெளியே வர ஒப்பு கொடுப்பாய். ஆனால் நாளையிலிருந்து அது உன்னுடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அக்கா இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டம் நமசிவாய மன்னனை கொண்டு போ, இயேசு சுகமாக்குவார். ஆனால் என்னுடைய பிரதர்ஸ் எதிர்த்தார்கள், வெளியே போ. இயேசுவை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த சகோதரியை வெறுத்த பாவிகள். ஆமென். குலம் என்ன, எங்கள் கோத்திரம், எங்கள் பாரம்பரியம் என்ன? நாங்கள் எங்க அப்பா செத்தாலே சாவாரை தவிர இயேசு எங்க அப்பாவுக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்க தவிர வெளியே போ என்று எங்கள் வீட்டுக்கு இயேசுவை கொண்டு வந்த சகோதரியை வெளியே விரட்டின மகா பாவிகள். அவள் போய்விட்டாள். 2ஆம் நாள் கூட்டம் முடிந்தது. அடுத்து 3ஆம் நாள் கூட்டம். அவள் மறுபடி வருகிறாள். அக்கா, உன் பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டார்கள், நான் உதவி செய்கிறேன், அண்ணனை வெளியே எடு, நான் கார் கொண்டாரேன், அண்ணனை கொண்டு போவோம் அக்கா. அதற்கு எங்க அம்மா சொன்னா முடியாது. 2 பெண்கள் சேர்ந்து அவர் நிர்வாணத்தில் இருக்கிறார். அவர் யாருமே அடக்க முடியாது. நல்ல உடம்பு நல்லா ஆயிட்டா இருப்பார், யாருமே அடக்க முடியாது என்று அம்மா சொன்னா. கஷ்டம், நம்மளால முடியாது. ஆனாலும் அக்கா தயவு செய்து எப்படியாவது பிள்ளைகள்கிட்ட பேசு. அம்மா சொன்னா, டே இங்க வா, யாரு வாய் திறக்காத. இன்றைக்கு மொத்தம் 4 நாள் கூட்டம், இன்னைக்கு 3ஆம் நாள் கூட்டம். யாரு பேசாத, ஆமென், வாயை மூடு. அப்பாவை இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு கொண்டு போ. ஆனால் ஒரு கண்டிஷன், இயேசு வேணாம், சுகம் தான் வேணும். எங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புறா? என்ன வரமாட்டேங்குது. இயேசு வேணாம், சுகம்தான் வேண்டும் என்றாங்க. சரி, சுகத்துக்காக நாங்க என்ன பைபிளியா தூக்க போறோம்? நாங்க என்ன இயேசுவையா கும்பிட போறோம்? எங்க குலம், எங்க கோத்திரம், எங்க பாரம்பரியம், பைபிளை தூக்க வரைக்கும் அதுதான் பெருசு நினைச்சோம். என்னைக்கு இந்த புஸ்தகத்தை எடுத்து படிச்சோமோ இன்னைக்கு தான் தெரியுது, உலகத்திலேயே உண்மையான வழி, சத்திய மார்க்கம்னா ஆண்டவர் இயேசுதான். பாவம் செய்யாது என்று எனக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம் இந்த கிறிஸ்தவ மார்க்கம். பாவத்தை விட்டு வெளியே வா என்று போதித்தது இந்த வேத புஸ்தகம். எத்தனையோ மத புஸ்தகங்கள், ஆனா இந்த புஸ்தகத்தை கண்டு ஒரு தனி பவர், ஒரு தனி வல்லமை இருக்கிறது. இந்த புஸ்தகத்தும் இது நம்ம கையில ஜெராக்ஸ் தான் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? ஜெராக்ஸ். ஒரிஜினல் எங்க இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. ஒரிஜினல் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? பரலோகத்துல. அவர்தான் இயேசு. இந்த ஜெராக்ஸ் 14 உயிரை காப்பாத்துதுன்னா ஒரிஜினல் இறங்குனா எப்படி இருக்கும்? கைதட்டி கத்தர துதி பார்க்கலாம். அல்லேலூயா. கொண்டு போய் இந்த அப்பாவை சுகத்திற்காக 3ஆம் நாள் கூட்டம் அப்பாவை, அவன் நிர்வாணமாக இருந்த அப்பாவை வெளியே எடுத்து, செய்தியின் தலைப்பு வெளியே வா, வெளியே எடுத்து போர்வையை போட்டு இறுக்கி கட்டி, கையை கைத்தால கட்டி, அடங்க மாட்டேங்கிறார். அண்ணன்மார் அடிப்பார்கள், அப்பாவை அடங்க மாட்டார். கைத்தால கட்டி எப்பயுமே நிர்வாணமாக இருப்பார். சட்டையை பிச்சு கைத்த கட்டினா கைத்த அறுத்துருவார். சங்கிலி எல்லாம் அப்படியே நூலை போல பிப்பார். அந்த மந்திரத்தின் வல்லமை சக்தி. சுத்தி கைத்தால கட்டி கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு முதல் எங்கள் வாகனம் கிறிஸ்தவ கூட்டத்துக்குள் போகிறது. அது எங்களுக்கு முதல் நாள் கூட்டம். ஆனால் அந்த மைதானத்துக்கு அது 3ஆம் நாள் கூட்டம். எங்களுக்கு முதல் நாள் கூட்டம். கொண்டு போனோம். கொண்டு போய் அவன் மைதானத்துக்குள்ள லைட் வெளிச்சத்துல அப்பாவை வச்சிருந்தா யாராச்சும் பார்த்துருவாங்க என்று சொல்லி வெட்கப்பட்டு பயந்து மைதானத்துக்கு வெளியே இருட்டுல வச்சிருக்கணும் அப்பாவை. பிரசங்கம் முடிந்து ஜெபிக்க ஆரம்பித்த முதல் வார்த்தை, கைகள் கட்டப்பட்ட நிலையில இருட்டில நின்று கொண்டிருக்கிற நமசிவாயமே மேடைக்கு வா, இயேசு சுகமாக்குவார். போதாது, நல்ல உறக்க கைகளை தட்டி 1 நிமிஷம் அப்படியே ஸ்தோத்திரபடி அனுப்புங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நமசிவாயம் எங்கே இருக்கிறார்? வெளிச்சத்தில் இருக்கிறாரா, இருட்டில் இருக்கிறாரா? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இருட்டை தேடி வருகிறது. வெளிச்சத்துக்கு வா. இந்த சத்தத்தை கேட்கிற தேசவாசிகளே,
ஒளிபெருக்கின் வாயிலாக இந்த சத்தத்தை கேட்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி விரித்த கரத்தோடு அறைகுவல் விட்டு உன்னை அழைக்கிறார். வெளிச்சத்துக்கு வா, சத்தியத்துக்கு வா, நித்தியத்துக்கு வா, பாவத்தை விட்டு வெளியே வா, தீமையை விட்டு வெளியே வா. உண்மையான தெய்வம் உன்னை அழைக்கிறார். உனக்காக மரித்த தெய்வம் அழைக்கிறார். உன்னை நியாயம் தீர்க்க போகிற தெய்வம் அழைக்கிறார். மறுபடியும் ஆமென் உலகத்தை சந்திக்க எடுத்துக்கொள்ள போகிற தெய்வம் அழைக்கிறார். இருட்டில் நிற்கிற நமசிவாயம் வெளியே வா. நமசிவாயம் இருட்டில் நிற்கிறார். ஆனால் இருட்டை தேடி ஆமென் கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் போகவில்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? டேய், நம்ம யாருக்கும் நம்ம தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இருட்டில் நிற்கணும். நம்ம இருட்டில் நிற்கிறத இந்த கூட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவன் யாரோ ஒருத்தன் பார்த்து எங்க அப்பா பேரை எழுதி கொண்டு போய் மேடையில் கொடுத்துட்டான். அதனாலதான் அந்த பாஸ்டர் அப்பாவை நமசிவாய் சொன்னார். யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டான். ஆமென். எப்படி அவர் அழைத்து நாங்கள் போகாமல் எப்படி அப்பா பைத்தியமாக கைத்தை சுத்தி ஆமென் துணியை சுத்தி கட்டி எப்படி பைத்தியமாய் மைதானத்துக்கு கொண்டு போனோமோ, இயேசு அழைத்தும் நாங்கள் மேடைக்கு போகாமல் அப்படியே கையை கட்டி வீட்டுக்கு கொண்டு போன பெரிய பைத்தியம் நாங்கள். இப்ப யாரு பெரிய பைத்தியம்? அப்பாவை விட ஆண்டவர் கூப்பிட்டும் போகாம வீட்டுக்கு திரும்பி போன பாருங்க. நீ என்னடா பாண்டிச்சேரிக்காரன் சொல்றது? நீ என்னடா பாண்டிச்சேரிக்காரன் வந்து கத்துனது? ஆமே, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழுவேன், ஆமே, நான் இதைத்தான் குடிப்பேன், இதைத்தான் தின்னுவேன், இப்படித்தான் ஆமேன் பாவம் செய்வேன். ஆமேன் ஆமேன். காரியம் ஜெயமாய் முடியாது. அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். கடைசி அடுத்த நாள் லாஸ்ட் நாள் கூட்டம். வீட்டில் இருந்து இயேசுவை சோதிக்கிறோம். இன்னைக்கு அப்பாவை கொண்டு போகும். ஆனா ஒரு கண்டிஷன், நேற்று வச்சிருந்த இடத்தை விட இன்னைக்கு தூரத்தில் வைத்திருப்போம். அந்த இயேசு உண்மையான தெய்வமாய் இருந்தால் நேற்று அழைத்த தெய்வம் இன்றைக்கு அழைக்கணும். சோதரா, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தெய்வம். கைதட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். கடைசி நாள் நேற்று வைத்திருந்த இடத்தை விட ரொம்ப தூரத்தில் அந்த கூட்டத்தில் அப்பாவை கொண்டு போய் இறுக்கி வைத்திருக்கிறோம், கையில பிடித்துக் கொண்டு. அதே கடைசி நாள் அதுதான் சேர் காலியாக போகுது. ஆமென். கூட்டம் முடிய போகுது. கடைசி பிரசங்கம் முடித்து அதே போதகர் சொன்ன வார்த்தை இப்ப எங்க அண்ணனுக்கு நேர வருது. சகோதரனே, இயேசுவை சந்தேகப்படுகிற மகனே கேள். நேற்று கொண்டு வந்த நமசிவாயத்தை இயேசுவை சோதித்து பார்க்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாய். மேடைக்கு வா. போனமா? போகல. ஏன்? குளம் கோத்திரம் தடுக்குது, போகவே இல்லை. அடுத்த வார்த்தை நமசிவாயம். இத்தனா நம்பர் வீடு, இன்ன தெரு, இன்ன கிராமம், இன்ன அவன் மாவட்டம், இன்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிற தட்டுங்க கைய. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லி இயேசு வெளியே வர சொல்லுகிறார். போனமா? நாங்க என்ன தெரியுமா, நாங்க பயங்கராங்க. டேய், இந்த மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இந்த பேட்ச் எல்லாம் குத்திட்டு வாலண்டியர்ஸ் நிறைய சுத்துறாங்க. பெரிய கூட்டம் இல்லையா? நிறைய வாலண்டியர்ஸ். டேய், இவனுங்க நேற்று பேரை மட்டும் கொடுக்கலடா, இவனுங்க நேற்று அட்ரஸையும் கொடுத்துட்டாங்க. அதனால பாஸ்டர் நேற்று பேரை சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்லட்டா? ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தால் நீ தேசத்திற்கு சாட்சியா இருப்பார். அவர் நாமம் பரிசுத்த குலைச்சலாக ஒருத்தனையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். போகவே இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கடைசியாய் என்னுடைய சகோதரன் மனசுல நினைக்கிறார், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்க அப்பாவுக்கு மட்டுமா நமச்சிவாயம்? சகோதரனே, உன் தகப்பனுக்கு மட்டுமா நமசிவாயம் என்று சந்தேகப்படுகிற மகனை கேள். உன் அப்பாவை பெத்த அப்பா அப்படின்னா என் தாத்தா, என் தாத்தன் பேரு அப்பாவு, என் அப்பா பேரு நமச்சிவாயம். அப்பாவு நமச்சிவாயமே, வெளியே மேடைக்கு வா. சோதரம் கைதட்டி சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார்.
அந்த கிரவுண்டில் மட்டும் இயேசு ஜீவிக்கவில்லை, இந்த கிரவுண்டிலையும் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார் என்பதை இனி உங்க கண்ணுல நீங்க பார்க்க போறீங்க. பாஸ்டர்ஸ், உங்க ஊழியத்தில், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்கள்ல நீங்க செய்கிற அந்த பணித்தளத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்கிற சத்தம் இனி அடிக்கடி உலக மனசனால் கேட்டுக்கொண்டே இருக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவு நமசிவாய மேடைக்கு வா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காற்று, இதுதான் சத்தத்தின் வல்லமை. ஏதோ ஒரு வல்லமை எங்கள் பிடரியை பிடித்து, எங்கள் முதுகை பிடித்து தள்ளினது. ஆனா இன்னைக்கும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாங்க கண்ணை திறந்து பார்க்கணும், எங்க அப்பாவை கொண்டு வந்து மேடையில வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி அவ்வளவு தொலைவில் இருந்து அவ்வளவு மக்களை அடிச்சு தள்ளிக்கிட்டு எப்படி மேடைக்கு வந்தோம் என்று தெரியல. அதுதான் கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிற வல்லம். அல்லேலூயா. இது வானத்தில் இருந்து வருகிற சத்தம், இது ஆண்டவற்றில் இருந்து வருகிற சத்தம். பாவத்துக்கும் ஒத்துழைக்காத, அதனால் வருகிற விளைவுல மாட்டிக்காத, உடனடியாக வெளியே வா. அல்லேலூயா. மேடையில கொண்டாந்துட்டோம். மேடை ரொம்ப நீட்டு, அங்க வச்சிருக்கிறோம். அப்பாவை இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறோம். நல்ல டைம் ஆச்சு, கூட்டம் முடிய போகுது. ஆமே ஸ்தோத்திரம். அவர் அழைத்து ரொம்ப லேட்டா வந்துட்டோம். பாஸ்டர் இங்க இருந்து சொல்லுகிறார், என்னுடைய பிரதரை பார்த்து, பிரதர், சகோதரா, நமசிவாயத்தின் கையில உள்ள கட்டை அவுத்து விடு. நாங்க பார்த்தோம், போச்சு போ. இந்த பாஸ்டருக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியல. இப்ப கைத்து அவுத்தா மேடை நொறுங்கும். ட்ரெஸ் எல்லாம் பிச்சுட்டு துணி இல்லாம மேடையில நிர்வாணம் அடைவார். கூட்டமே கலைஞ்சிரும். இவர் யாரா இந்த சாமியார்? அப்ப பாஸ்டர் சொல்ல தெரியாது சாமியார். இவர் விஷயம் தெரியாம கைத்து அவுக்க சொல்றார். கைத்து அவுக்காம அற்புதம் நடக்காதா? அவுத்தா தான் நடக்கும். கல்ல உருட்டி தள்ளாம லாசர் வெளியே வருவானா? நீ உருட்டி தள்ளுனாதான் வெளியே வருவான். நீ பாவத்தை விட்டு வெளியே வராம இயேசு உள்ள வருவாரா? நீ வெளியே வா, அப்ப அவர் செய்ய வேண்டியதை செய்வார். பிரதர், நமசிவாயத்தின் கட்டை அவுத்து விடு. அவுக்கல. பாஸ்டருக்கு கோபம் வருது. ஏற்கனவே நேரமாச்சு, ஏற்கனவே ரொம்ப லேட்டு, டைம் முடிய போகுது. அங்கேயும் முடிய போகுது, இங்கேயும் முடிய போகுது. நேரம் முடிய போகுது, கட்டை அவுத்து விடு. அதட்டினார். என்னுடைய அண்ணா சொன்னார், ஃபாதர், சாமியாரே, எங்க அப்பட கையில இருக்கிற கட்டை அவுத்து விட்டா உம்மட கையில இருக்கிற மைக்கு எங்க அப்பட கைக்கு போய்விடும். நோக்கு புரியுமோ? நோக்காவது நாக்காவது அவுத்து விடுறா கட்டை. எங்க வந்து நின்னுகிட்டு நோக்கு நாக்குன்னு இருக்க, அவுத்து விடுறா கட்டை. நாங்க பார்த்தோம், டே பாஸ்டருக்கு பிபி ஏறிடுச்சுடா, இதுக்கப்புறம் கட்டை அவுக்கலன்னா அந்த காட்லெஸ் மைக்காலேயே மண்டை உடைச்சிடுவாரு. ரைட், கட்டை அவுக்க போறோம். அல்லேலூயா. அம்மா என்ன சொல்லி அனுப்புனா? குச்சி முட்டாவும் கோழிச்சோடாவும் வாங்கிட்டு வர சொன்னா. அம்மா என்ன சொல்லி அனுப்புனா? இயேசு வேண்டாம், சுகந்தான் வேண்டும். இப்ப கட்ட அவுக்க போறோம். என்ன நினைச்சு கட்ட அவுக்கிறோம்? கட்ட அவுக்க போறோம். பாஸ்டர் ஜெபிக்க போறார், அப்பா சுகமாக போறார், பைத்திய குணமாக போகுது. அதை நினைச்சு கட்டவுக்கல. ஏற்கனவே இவங்களை பிடிக்காது, இங்க உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்தை பிடிக்காது. வேடிக்கைய பாருங்கடான்னு கட்ட அவுத்தோம். அல்லேலூயா. இதோடதான் ஐயா சபையில முடிச்சோம். எங்க வரல என்ன இருக்கு? ஆமென். வேடிக்கைய பாருங்கடான்னு கட்ட அவுத்தோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கட்டை அவுத்த அடுத்த நிமிஷம் பரிசுத்தவான் அங்க நிக்கிறார். அப்பா கிட்ட போகல, தலையில கைய வைக்கல, முடிய பிடுங்கல, கீழே நம்ம ஆளுங்க மாதிரி தள்ளி விழுத்தல. அங்க நின்னா நமச்சிவாயம், இங்க நின்னார் பரிசுத்தவான். கட்ட அவுத்த அடுத்த நிமிஷம் கையை நீட்டி ஒரே ஒரு வார்த்தை, இயேசு ஜீவிக்கிறார். நல்லா கை தொட்டு கர்த்தரை துதி. சொன்ன போது மேடையிலே நின்று கொண்டிருந்த நமச்சிவாயம் ஆமை தலைகீழாக மோகம் குப்பர மேடையில் இருந்து தரையிலே தூக்கி வீசப்பட்டார். இதுதான் கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிற வல்லமாய். கையை உயர்த்தி அழகிய சொல்லு.
எங்களுக்கு பயம். என்னடா இது? அவன் நின்று கொண்டிருந்த அப்பா யாராலையும் அசைக்க முடியல. இயேசு ஜீவிக்கிறார். ஒரே வார்த்தை, அல்லேலூயா. நமசிவாயத்தின் அஸ்திபாரத்தை மந்திரவாதிகளால் அசைக்க முடியல, மருத்துவர்களால் சொல்லுங்க அசைக்க முடியல, பூசாரிகளால் கயிறு தாயத்து 28 கிலோ எடையுள்ள கருத்த பண்ணிய சுடுகாட்டில் நிர்வாணமாய் உட்கார வச்சு மந்திரவாதி வெட்டி அந்த ரத்தத்தை ஊத்தி 28 மந்திரம் சொன்னா அங்க அசையாத அஸ்திபாரம். ஆமை ஸ்தோத்திரம். எத்தனையோ கயிறுகள் தாயத்துகள் மந்திர வித்தைகள் அசையாத அஸ்திபாரம். இந்த ஸ்டேஜில் இந்த மேடையில நமசிவாயத்தின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைத்தார் என்றால் இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுக்கு ஆச்சரியம். சிலைகளுக்கு முன்னால கொண்டு போய் நமசிவாயத்தை நிப்பாட்டணும், அஸ்திபாரம் அசையல. உருவங்களுக்கு முன்னால கொண்டு போய் நிப்பாட்டணும், சொல்லுங்க அசையல. தாயத்துகளை ஏத்தினோம், கயிறுகளை ஏத்தினோம், மந்திரங்களை கையாண்டோம், மருத்துவர்கள்ட்ட போனோம், அஸ்திபாரம் என்ன செய்யல. இன்றைக்கு ராத்திரி சில அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைப்பாராக. சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், குழந்தை பாக்கியத்துக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரு மந்திரம் செய்தது, யாரு சூனியம் செய்தது, யாரு ஆவியை ஏவி விடுகிறது, எந்த வல்லமை எந்த தெருவிலிருந்து வந்திருக்கு, அந்த அஸ்திவாரம் எத்தனை வருஷம் அது போடப்பட்டு எத்தனை வருஷம், இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ராத்திரி, இந்த 2ஆம் நாள் ராத்திரி இந்த மைதான கர்த்தர் சில அஸ்திவாரங்களை, அவளுடைய அஸ்திவாரத்தை, அவளுடைய பாபிலோனிய அஸ்திவாரங்கள் அதிரட்டும், 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 அதிருதுவார், அதிருது, அதிருது. கைதட்டி கர்த்தரை துதி. அஸ்திவாரங்கள் அசையட்டும். ஹல்லேலூயா. நாங்க பார்க்கணும் எத்தனை கோயில், எத்தனை குளம், எத்தனை ஒரு வசனம். உபாகமம் 4:12 வாசிங்க, டக்குன்னு வாசி. உபாகமம் 4:12 சீக்கிரம். உபாகமம் 4:12. அந்த அக்கினி நடுவில் இருந்து மைக்கில கத்த பேசுங்க, வாசிங்க. அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். வார்த்தையின் வனாந்தர பயணம், 40 வருஷ வனாந்தர பயணத்தின் முடிவில் மோசே சொல்கிறார், அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை. அல்லேலூயா. சொருபம் உன்னை காப்பாத்தல, உருவம் உன்னை காப்பாத்தல. 40 வருஷம் வனாந்தர பயணத்தின் முடிவில் மோசே சொல்றார், சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். எதிரிகளை அழித்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்தது, அப்பத்தை கொடுத்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். உன் பாதரட்சையை காத்து உன் வஸ்திரம் பழசாகாமல் உன்னை பாதுகாத்தது உருவம் அல்ல, சொருவம் அல்ல. சொல்லு, கர்த்தருடைய சத்தம். பகலிலே மேக ஸ்தம்பத்தை, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினது உருவம் அல்ல, சொருவம் அல்ல, கர்த்தருடைய சத்தம். சோதரம், நாங்க அந்த தர்மகத்தா குடும்பத்திலிருந்து வந்ததுனால இப்ப அந்த நமசிவாய அஸ்திவாரம் இருந்துச்சு. நாங்க இப்ப மேடையில என்ன தேடுறோம் தெரியுமா? மேடையில உருவத்தை தேடுறோம். ஆடு என்னடா உருவத்தை காணோம், சுருவத்தை காணோம். வெள்ளை வெள்ளேன்னு ட்ரெஸ்ஸை உடுத்தி ஒரு 200 பாஸ்டர், தபேலா, கீபோர்டு, பேடு தான் இருக்கு. இங்க என்ன இல்லை, எந்த உருவம் இல்லை, எந்த சொருவம் இல்லை. ஆனா அஸ்திபாரம் என்ன செய்தது? அசைந்தது. கீழே விழுந்து அசுத்த ஆவி அலக்கழிக்குது. மேடையில இருந்து அப்பா வயிற்றுக்கு நேர கையை நீட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக கோயில் பிரசாதத்தில், கோயில் சாப்பாட்டில்
செய்வனை மருந்தை கலந்து அப்பாவுக்கு கொடுத்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால மந்திரம் கலந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டார். அடி வயிற்றில குடிகொண்டிருந்த அந்த செய்வனை மருந்து 50 காசு அளவுக்கு கருப்பு கலர்ல தலைமுடி முளைத்து இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னபோது அந்த வல்லமை, சத்தத்தின் வல்லமை அடி வயிற்றில இறக்கி அந்த வேரை கர்த்தர் அறுத்தார். கைதட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ராத்திரி வானத்தில் இருந்து வருகிற அந்த சத்தத்தின் வல்லமை வேர்களை அறுப்பதாக, வேர்களை அறுப்பதாக. ஆமென். எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் சில வேர்களை கர்த்தர் அறுக்க போகிறார். விசுவாசம் இருந்தா கைதட்டி, தம்பி தங்கச்சி ஐயா அம்மா பெற்றோர்கள் சபை ஊழியர்களே நல்லா கைதட்டி கர்த்தரை துதி துதி துதி. இரத்தத்தோடு இரத்தமாய், இரத்தத்தோடு உமிழ் நீரோடு, ஆமென், அந்த செய்வனை மருந்து 50 காசு செலவுக்கு தலைமுடி முளைச்சு வெளியே வந்து விழுந்தது. ஊழியக்காரன் அதை கையில எடுத்து தண்ணி குடிக்கிற கண்ணாடி கிளாஸ்ல போட்டு தண்ணியை ஊற்றி மைதானத்திலே காண்பித்து உரத்த சத்தமாய் சொன்னார். இன்றைக்கும் எங்கள் காதில் அந்த சத்தம் தொனிக்கிறது, இயேசு ஜீவிக்கிறார். அந்த செய்வனை மருந்து வெளியே வந்த உடனேயே அப்பவே அப்பாவின் பைத்தியம் சுகமானது. போதாது, பின்னால எல்லாம் பேன். கையை தட்டி கர்த்தரை துதிக்க பழகிக்கொள். அந்த இயேசு இன்றைக்கு உன்னை தொட போகிறார். அந்த வல்லமை இந்த இடத்துல 2 நாள் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் சபையில, ஊழியத்தில். பைத்தியம் குணமாகி அப்பாவே போர்வையை போத்திக் கொண்டு, ஆமென், குழந்தையை போல அவரே தன்னால சுய நினைவோடு எழும்பி மேடையில ஏறி அந்த ஊழியக்காரனுக்கு பக்கத்துல அப்பா உட்கார்ந்தார். அல்லேலூயா. பக்கத்தில் இருந்த ஒரு பாஸ்டர் கையில பைபிளை வாங்கி அப்பாவை பார்த்து, நமசிவாயம், இன்னையிலிருந்து புடி, இதை படி என்று சொன்னார். இனி உன் பெயர் நமச்சிவாயம் அல்ல, உன் பெயர் ஆமென் மோசே. அந்த மோசே லட்சக்கணக்கான மக்களை கானானுக்கு நடத்தினார். ஆனா இந்த மோசே தன்னுடைய மனைவியையும் தனக்கு பிறந்த 12 பிள்ளைகளையும் இந்த உபதேசத்திலே நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க. காரணம், அந்த முஸ்லிம் சகோதரி மூலமாய் 14 உயிரை ஆண்டவர் இயேசு காப்பாற்றினார். நீங்க எத்தனை உயிரை காப்பாற்ற போறீங்க? எத்தனை குடும்பத்தை காப்பாற்ற போறீங்க? ஆமென். எத்தனை குடும்பத்தை பாவத்திலிருந்து வெளியே கொண்டாட போறீங்க? சாபத்திலிருந்து வெளியே கொண்ட போறீங்க? அப்பா பைபிளை எடுத்தார். இப்ப ஊருக்குள்ள நடந்து வாரார். இந்த நடைக்கு பேர் தான் ராஜ நடை. ஊரே பார்க்குது, அந்த பிராமண ஊரே பார்க்குது. எங்களை வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், சபித்தவர்கள், ஆமே ஸ்தோத்திரம், அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. பைபிளை எடுத்துக்கொண்டு அப்பா வீட்டில் நடந்து வந்தார். வீட்டிலே வந்து நிறைய 33 கோடி தேவர்களை வழிபட்டோம். அந்த போட்டோக்களுக்கு முன்பதாக அப்பா நின்று கொண்டு இந்த பைபிளை பார்த்து, அதையும் பார்த்து, பைபிளை பார்த்து, எங்களை பார்த்து சொன்னார், யாரும் இயேசுவை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டார். போச்சு போ. இப்ப எங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது, அவருக்கு பைத்தியம் குணமாயிருச்சு, இப்ப எங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது. நடந்தது என்ன? நாளை தொடரும்.